குட் மார்னிங் சில்ட்ரன். குட் மார்னிங் மிஸ். இன்னைக்கு கிளாஸ் பதிலாக கதை சொல்கிறேன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? இருக்கு. என்னோட ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மியூசிக்கல் கதையோட ஸ்கிட்டும் வரப்போகுது. ரெடியா? ஹே ஜாலி! என்னது, நான் ராஜாவா? சூப்பரு. பொறுப்பா, இப்போதைக்கு நீ ஆடு மேய்க்கிறவன் தான். போய் ஆடுமே. போறேன். 1 2 3. இந்த 4வது ஆடு எங்கப்பா? ஐயோ பாவம், டேவிட் கொஞ்சம் மக்கா இருப்பானோ. அவன் வெறும் ஆடு மேய்க்கிறவன்ப்பா. ஏய், ஆனா சீக்கிரமே இஸ்ரேலோட ராஜாவாக போறவன். என்னது, ராஜாவா? நான் தானே ராஜா. எனக்கு தெரியாம எப்படி இன்னொரு ராஜா? சார், இப்போதைக்கு நீங்க தான் ராஜா. போய் உங்க நாட்டை ஆளுங்க. எனக்கு காம்படிஷன் பிடிக்காதுங்கிறது உங்களுக்கு தெரியாது போல. ரொம்ப கோபக்காரனா இருப்பார் போலயே. சரி வாங்க, நான் உங்களுக்கு சாலோட கதையை சொல்றேன். கடவுள் வார்த்தைப்படி நாட்டை ஆண்ட மன்னன் என்ற நல் பெயரை கொண்டு சொல்லியிருந்தான். நாட்டு செல்ல கடவுளை மறந்து தன் மனம் சொல்வது போல் முடிவுகள் எடுத்தான். சொல் செய்த தவறுகள் கண்டார் கடவுள், அவன் மீது மிகவும் கோபம் கொண்டார். இஸ்ரேலின் அடுத்த ராஜாவை தேடும் பணியை சாமுவேலின் கையில் கொடுத்தார். நான் தான் தேடணுமா? நான் தனியா போய் தேடணுமா? ஆமாப்பா, கடவுள் சொன்ன மாதிரி பெத்லஹேம் போய் அடுத்த ராஜாவை கண்டுபிடிச்சிட்டு வா. பெத்லஹேம் வந்தாச்சு. இங்க யார் ஈசாய்? கடவுளனோட மகன்களை இருந்து ஒருத்தனை அடுத்த ராஜாவா செலக்ட் பண்ண சொல்லி என்னை அனுப்பி இருக்கிறாரு. போ, உன் பசங்களை கூட்டிட்டு வா, நான் பார்க்கணும். என்னது, அடுத்த ராஜா என் பையனா? கடவுளே, ரொம்ப நன்றி கடவுளே. இருங்க, என் பசங்களை கூட்டிட்டு வரேன். இங்க பாருங்க, என் மகன் எலியாப். 22 inches biceps, 40 inches chest. ரிஜெக்டட். இதோ பாருங்க அப்னடாப். height 6 feet, weight 90 kgs. ரிஜெக்டட். டேய், அடுத்து நீ வாடா. ரிஜெக்டட். டேய், நீயாவது வாடா. ரிஜெக்டட். இவங்க ரிஜெக்டட். ஐயா, என்னோட 7 மகங்களை பார்த்துட்டீங்க. அவங்களுக்கு என்ன குறைச்சல்? ஹைட் வேணுமா? ஹைட் இருக்கு. வெயிட் வேணுமா? வெயிட் இருக்கு. ஜிம் பாடி வேணுமா? ஜிம் பாடி இருக்கு. கடவுள் என்கிட்ட அகத்தை பார்க்க கூடாது, மனதை பார்க்கணும்னு சொல்லி அனுப்பி இருக்கிறார். சரி, உனக்கு இன்னும் ஒரு பையன் இருக்கணுமே. யாரு? டேவிடா? அவன் சின்ன பையன், பொடி பையன், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவனை போய் நீங்க பாக்குறேங்கிறீங்க. ஓ, ஆள் அனுப்பி அவனை இங்க உடனே வர சொல்லு. அவன்கிட்ட எந்த ஸ்ட்ரென்த்துமே கிடையாது. அவன் எதுக்கு? அப்பா, God is my strength. கடவுள் தான் என் பலம். கடவுளின் விருப்பம் இதுதான். டேவிட் தான் இஸ்ரேலின் அடுத்த ராஜா. உன்னை நான் திருப்பொழிவு செய்கிறேன். இது நடந்த கொஞ்ச நாளைக்கு ஈசாய் டேவிட் அவர் கூடயே வச்சிருந்தாரு. வச்சு என்ன பண்ண சொன்னாரு? ஆடு மேய்க்க தான் சொன்னாரு. அந்த நேரத்துல பிலிஸ்டீனுடைய ஆர்மி இஸ்ரேல் மேல படையெடுத்துட்டாங்க. டேவிடோட 3 அண்ணன்களும் போருக்கு போனாங்க. போருக்கு போன அண்ணன்களுக்கு காத்திருந்தது ஒரு பேரதிர்ச்சி. என் கூட சண்டை போடுறதுக்கு யாராவது இருக்கீங்களா? உங்கள ஆம்பளை யாராவது இருக்கானா? தைரியம் இருந்தா என் கூட வந்து சண்டை போடுங்கடா. பிலிஸ்தீன் படையில காத் நகரத்தை சேர்ந்த கோலியாத் எனும் 7 அடி வீரன் இருந்தான்.
டேவிடோட 3 அண்ணன்களும் இஸ்ரேல் படையும் அவனை பார்த்து பயந்துருச்சு. இனி ஒரு மண்ணும் பண்ண முடியாது உன்னால. சங்கு தாண்டி இவனுக்கு. அந்த நேரம் பார்த்து டேவிட் அவங்க அண்ணன்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போக வந்திருக்கிறான். என்னப்பா உங்க ராணுவத்துல ஆட்களுக்கு பஞ்சம் வந்துருச்சோ? சின்ன பொடி பயிலெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. டேய் டேவிட், இப்படி வாடா. அண்ணா நல்லா இருக்கியா? உனக்கு ஸ்பெஷலாக ஹோம் ஃபுட் கொண்டு வந்திருக்கிறேன். இங்கே எதுக்குடா வந்த? இது என்ன பொருட்காட்சியா? போறடா, சும்மா சுற்றி பார்க்கலான்னு வந்துட்டு போனியா? ஆடு மேய்க்கிறத விட்டுட்டு உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஏய் டைம் ஆகுது சீக்கிரம் வாங்கடா. கை நமன்னு அரிக்குது. உங்க தலையை உடைச்சு பிச்சு போடணும்ல, வாங்க. இவனுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி டெரரா இருக்கிறான்? அவன் எங்களில் ஒருத்தனை ஒத்தைக்கு ஒத்த சண்டைக்கு கூப்பிடுறான். நம்மால் ஜெயிச்சா அவங்க நம்ம அடிமை, அவன் ஜெயிச்சா நாம அவனுக்கு அடிமை. அவனை மட்டும் எவனாவது எதிர்த்து ஜெயிச்சிட்டான்னா சாலவனுக்கு பெரிய பரிசு கொடுப்பாரு. யாருக்கு தெரியும், அவர் பொண்ணையே கூட கட்டி கொடுத்தாலும் கொடுப்பாரு. அப்போ நீயே போய் அவன்கிட்ட சண்டை போட வேண்டியது தானே? இந்த 22 inches பைசெப்ஸ், 50 inches செஸ்ட், இதெல்லாம் எதுக்கு? டேய், என்னை சாகடிச்சிட்டு என் சொத்து பங்கு நீ அடிச்சுட்டு போகலான்னு பார்க்குறியா? சரி போகாத, நானே அவன் கூட சண்டை போடுறேன். அப்படி சொல்லுடா என் சிங்கக்குட்டி. வா, உனக்கு ஸ்பெஷல் ஆர்மல் போட்டு விடுறேன். அப்புறமா நீ போய் சண்டை போடலாம். இதை போட்டுட்டு என்னால் நடக்கவே முடியல. நான் இது எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஏய், உறுதியா தான் சொல்றியா? அவனுடைய ஆர்மரே உன்னுடைய வெயிட்டை விட அதிகம்டா. அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸும் வயசை விட அதிகம். நீ இப்படி ஒல்லியா இருந்துக்கிட்டு எப்படி அவனை ஜெயிச்சிருவான்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிற? எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லை. உன்னால கண்டிப்பா அவனை வீழ்த்த முடியுமா? இதெல்லாம் சாதாரண மேட்ரு. லெஃப்ட் ஹேண்ட்லேயே நான் டீல் பண்ணிடுவேன். நான் ஆடு மேய்க்கிறப்ப சிங்கம் கரடியெல்லாம் வந்து ஆட்டை பிடிச்சிட்டு போக பார்த்துருக்குது. கடவுள் அதிலிருந்து என்னை காப்பாற்றிருக்கிறாரு. இந்த கோலியாத் அதுக்கு முன்னாடி என்ன வெறும் தூசி தான், சின்ன பையன். பாருங்க எப்படி டீல் பண்ணுறான்ட்டு. கடவுளே, எனக்கு வலிமையும் வழிகாட்டுதலும் தாரும். அதுக்கப்புறம் என்ன நடந்தது உலகத்துக்கு தெரியுமே. டேவிட் அவன் வச்சிருந்த 5 கூழாங்கல்ல ஒன்றை எடுத்து கயிற்றில் கட்டி சுத்துன்னு சுற்றி கோலியாத் நெத்திலே அடிச்சிட்டான். அவனும் தலை குப்புறம் விழுந்துட்டான். டேவிட் ஓடி போய் கோலியாத்தோட வாள் எடுத்து அவன் தலையை ஒரே வெட்டி சாய்ச்சிட்டான். கோலியாத் செத்ததும் இஸ்ரேலை பார்த்து பிலிஸ்டீன்காரங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேல் ஆர்மியும் அவங்கள துரத்தி கொண்டு ஜெயிச்சிருச்சு. சரி, இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? கடவுள் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா எதுவுமே நம்மளால முடியாது கிடையாது. கடவுளோட அனுகிரகம் இருந்தா நம்மளால முடியாத காரியமே கிடையாது. வெரி குட் கிட்ஸ். அடுத்த வருஷம் மீட் பண்ணுவோமா? கதை கேளு நிஜமான கதை கேளு.